தமிழ்ல போட்டிருக்கேன் அது நிஜமா அப்படின்னு கேட்டீங்க. எங்க அம்மா சத்தியம் நிஜம்தான். 2020 வரைக்கும் என்னோட வெயிட் பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 50 to 55 kg தான் இருக்கும். அந்த அளவுக்கு தான் ஒல்லியா இருந்தேன். அதுக்கப்புறம் நான் சாப்பிட்ட அந்த முக்கியமான விஷயம் எனக்கு நல்லா வெயிட் கெயின் ஆச்சு அப்படின்னு சொல்லலாம். அது என்ன அப்படின்றத இந்த வீடியோக்குள்ள போய் பார்க்கலாம் வாங்க. அதாவது 2020 பாத்தீங்கன்னா நான் அப்போ காலேஜ் ஃபைனல் இயர் படிச்சுட்டு இருந்தேன். அப்போ அந்த கொரோனா வந்ததுனால எல்லாருக்கும் லீவ் விட்ட மாதிரி எனக்கு லீவ் விட்டாங்க கைஸ். ஸோ அந்த லீவ்ல வந்து நான் வீட்டுக்கு வந்துட்டேன். அதுக்கு முன்னாடி வரைக்கும் காலேஜ்ல உங்களை பல பேர் மாதிரி ஒல்லியா இருந்ததுக்காக நானும் நிறைய பேர்கிட்ட கலாய் வாங்கியிருக்கேன். கண்டிப்பா நீங்களும் கலாய் வாங்கியிருப்பீங்க. என்னென்னலாம் உங்க ஃப்ரெண்ட்ஸ் கலாய்ச்சாங்க அப்படின்றது கீழே கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. எட்டி பார்க்காதடா பஜ்ஜிக்காக வெட்டின வாழைக்காய் வெளியே கிடக்குன்னு தூக்கி உள்ள போட போறாங்க. காலேஜ் டைம்ல பாத்தீங்கன்னா நம்ம பசங்க நம்மள பயங்கரமா கலாய்ப்பாங்க. என்னையும் அதை விட அதிகமாவே கலாய்ச்சாங்க. இந்த குச்சி ஐஸ் வைக்கா பொருளை ஒளிஞ்சிட்டு யாரு கூட ஐஸ் பாய் விளையாடுறா. பட் அப்ப எனக்கு அது பெருசா தெரியல. நம்ம அந்த அளவுக்கு ஒல்லியா இருந்தோமா? ஆக்சுவலா நான் ஒல்லியா இருந்ததே நான் ரியலைஸ் பண்ணாம தான் இருந்தேன். காலேஜ்ல படிச்சப்ப என்னோட சாம்பிள் பிக்ஸ் எல்லாம் நீங்க பாக்கலாம். எவ்வளவு பயங்கரமா ஒல்லியா இருந்திருக்கேன் இல்லையா? பட் அந்த டைம்ல எனக்கு அது வந்து பெருசா தெரிஞ்சுக்கல. நான் வந்து ஒல்லியா இருந்ததாவே நான் ஃபீல் பண்ணல. பட் அந்த கொரோனா லீவ் வந்ததும் வீட்டுக்கு வந்ததும் கொஞ்சம் நான் ரியலைஸ் பண்ணேன், ஒருவேளை நம்ம ரொம்ப ஒல்லியா இருக்குமோ அப்படின்னு சொல்லிட்டு. அப்ப யூடியூப்ல நான் நிறையவே சர்ச் பண்ணேன், எந்தெந்த வழியில எல்லாம் நம்ம குண்டாகலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா ரொம்ப ஒல்லியா இருந்தது. வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறம் எனக்கு ஃபீல் ஆச்சு. ஏன்னா எல்லாருமே சொல்லியிருந்தாங்க, சொந்தக்காரங்க அப்பா அம்மா அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே சொன்னாங்க. ஸோ நம்ம ரொம்ப ஒல்லியா தான் இருக்குமோ அப்படின்னு சொல்லிட்டு நான் ஃபீல் பண்ணி நிறைய யூடியூப் சேனல்ஸ் பார்த்தேன், இன்டர்நெட்ல நிறைய தேடினேன். அது கொரோனா பீரியட் அப்படின்றதுனால நம்மளால ஜிம்முக்கும் போக முடியாது. வீட்லயே சும்மா சின்ன சின்ன எக்ஸசைஸ் பண்ணிட்டு ப்ரோட்டீன் பவுடர் வாங்கலாம் அப்படின்னு வீட்டில் கேட்டோம்னா ப்ரோட்டீன் பவுடர்னாலே பேட் அப்படின்னு சொல்லிட்டு வீட்டில் நம்பிட்டு இருந்ததுனால அது எனக்கு வாங்கியும் கொடுக்கல. ஸோ அதனால தான் சிம்பிளான வேலை என்ன பண்ண முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு யூடியூப்ல பார்த்தப்ப தான் நான் ஒன்று கண்டுபிடிச்சேன்னு சொல்றே தவிர அது என்னன்னு சொல்றேன் அப்படின்னு கேட்டீங்கன்னா என்னையா ஓவரா பேசுறான தவிர பாம்ப வெளியே விட மாட்டேங்கிறானையா. அதுதான் இந்த அதிசய பொருள் வெந்தயம். எஸ், கணக்கு இங்கிலீஷ்ல சொல்லுவாங்க இல்லையா, இதுதான். ஒரு வீடியோல ஒருத்தங்க சொன்னாங்க இந்த வெந்தயத்தை வந்து சாப்பிட்டோம்னா வெயிட் கெயின் ஆகும் அப்படின்னு சொன்னாங்க. ஃபர்ஸ்ட் நான் அதை நம்பல. அப்புறம் இதை சாப்பிட்டா எப்படி வெயிட் கெயின் ஆகும் அப்படின்னு சொல்றாங்களே அப்படின்ட்டு சரி இருந்தாலும் ஒரு ட்ரை பண்ணி பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 1 வீக் மட்டும் ட்ரை பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் ட்ரை பண்ணேன். ஏன்னா ரொம்ப சீப்பஸ்டான ஒரு பொருள் இதுதான். யூடியூப்ல நான் பார்த்ததுலேயே நிறைய சொல்லுவாங்க வெயிட் கெயின் பவுடர் அப்படி இப்படின்ட்டு. பட் எனக்கு அந்த டைம்ல எதுவுமே கிடைக்கல. ரொம்ப சிம்பிளஸ்டால வேலை கிடைக்கிறது ஒன்றே ஒன்று, இந்த வெந்தயம் மட்டும் தான். ஏன்னா சமையல் ரூம்ல போனோம்னா ஈஸியாக கிடைச்சிரும். ஸோ அப்படி நான் என்ன பண்ணேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தினமும் தூங்குறதுக்கு முன்னாடி ஒரு ஸ்பூன் வெந்தயத்தை மட்டும் எடுத்து ஒரு கிளாஸ் வாட்டர்ல போட்டு நைட்டு ஃபுல்லாக ஊற வச்சிருவேன். நைட்டு ஃபுல்லாக ஊற வச்சதை அதுக்கப்புறம் என்ன பண்ணுவேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பகல் எழுந்த உடனே ப்ரஷ் பண்ணிட்டு இந்த வெந்தயத்தை மட்டும் ஊற வச்ச தண்ணி இருக்கு பார்த்தீங்களா, அந்த தண்ணியை வெளியே ஊற்றிட்டு அந்த வெந்தயத்தை மட்டும் சாப்பிட்டேன். பட் அந்த வெந்தயத்தை ராவா சாப்பிட்றப்போ நமக்கு வந்து கசப்படிக்கும். அதனால நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னா முழுங்கிருவேன். ஸோ நான் இது எதுக்கு சொன்னேன் அப்படின்னா, இது எப்படி சாப்பிடணும் அப்படின்றது இது மூலியமா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஸோ இந்த மாதிரி முறையில தான் நான் சாப்பிட்டேன். இதே நான் ரெகுலரா சாப்பிட்டுட்டே இருந்தேன். பட் இதை மட்டும் நான் பண்ணல. இதை மட்டுமே சாப்பிட்டதுனால எனக்கு வெயிட் கெயின் ஆச்சு அப்படின்னு கேட்டீங்கன்னா அப்படி கிடையாது. இதை மட்டும் நான் பண்ணல. இதையும் சாப்பிட்டுட்டு சிம்பிளான எக்ஸசைஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, புஷ்அப்பாக இருக்கும், புல்லப்பாக இருக்கட்டும், அந்த மாதிரி ரொம்ப சிம்பிளான எக்ஸசைஸ் மட்டும் தான் நான் பண்ணேன். பட் பெரிய அளவுக்கு எக்ஸசைஸ் எல்லாம் நான் பண்ணல அந்த லாக்டவுன் பீரியட்ல. பட் அப்போதான் ஒரு அதிசயம் நடந்துச்சு ஃப்ரெண்ட்ஸ். என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எனக்கு கொஞ்சம் கொஞ்சமா வெயிட் கெயின் ஆக ஆரம்பிச்சிச்சு. பார்க்குறவங்க எல்லாம் சொல்ல ஆரம்பிச்சாங்க. இது எத்தனை நாள் நடந்துச்சு அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒரு வாரத்துலாம் நடக்கல. கிட்டத்தட்ட ஒரு 1 மந்த்துக்கு மேலே நான் ட்ரை பண்ணிட்டு இருந்தேன். 1 மந்த்துக்கு மேலே ட்ரை பண்ணுறப்போ எனக்கு நல்லாவே ஒரு ரிசல்ட் கிடைச்சதுன்னு சொல்லலாம். நான் அப்போ அந்த இது ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி என்னோட வெயிட் வந்து ஒரு 55 kg இருந்துச்சுன்னு சொல்லலாம். அதுக்கப்புறம் நான் பார்க்குறப்போ கிட்டத்தட்ட ஒரு 58 அந்த கேஜிக்கு நான் வந்திருப்பேன். ஏன்னா என்னை பார்த்தாலே எனக்கு தெரிஞ்சது. அந்த லாக்டவுன் பீரியட்ல நான் வெயிட் கெயின் ஆனப்போ ஒரு சில பிக்ஸ் இருக்கும் பார்த்தீங்களா, அதையெல்லாம் நான் போடுறேன், அதையும் பாருங்க. பழைய போட்ட பிக்ஸுக்கும் இப்போ இருக்கிற பிக்ஸுக்கும் எந்த அளவுக்கு டிஃபரன்ஸ் தெரியுது நல்லாவே தெரியும் உங்களுக்கு. சரி எல்லாம் ஓகேடா, இப்போ இது நாங்களும் சாப்பிட்டோம்னா எங்களுக்கும் வெயிட் ஏறுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா, இது எனக்கு நடந்தது, உங்களுக்கும் கண்டிப்பா நடக்க வாய்ப்பு இருக்குது. நீங்க இதை ட்ரை பண்ணலாம். பட் இதை சாப்பிட்டா எப்படி வெயிட் ஏறுது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சயின்டிபிக்கான ரீசன் எனக்கு தெரிஞ்சுக்கணும்னு ஆசையா இருந்துச்சு. நானும் போய் சர்ச் பண்ணப்போ என்ன தெரிஞ்சது அப்படின்னு பாத்தீங்கன்னா, வெந்தயத்தை சாப்பிட்றப்போ நமக்கு பசி தோண்டும் அப்படின்னு சொல்ற மாதிரி போட்டு இருந்துச்சு. வெந்தயத்துல பாத்தீங்கன்னா டயாஸ்ஜெனின் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கெமிக்கல் காம்பவுண்ட் இருக்கு. அது வந்து பசி தோண்ட வைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ரிசர்ச்ல சொல்லியிருக்கிற மாதிரி போட்டிருக்காங்க. பட் அது ஒரு நல்ல காரணம் இல்லையா? இப்போ நம்ம பசி அதிகமாக எடுத்துச்சுன்னா நம்ம ஆட்டோமேட்டிக்கா நிறையவே சாப்பிடலாம். ஃபுட் இன்டேக் அதிகமாகிடுச்சுன்னா கண்டிப்பா நம்மளோட வெயிட் கெயின் அதிகமாகும். அப்புறம் நான் ஒன்று நினைச்சிட்டு இருந்தேன் கைஸ், என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, நம்ம ஒல்லியா இருக்கிறத வந்து நம்ம மாற்ற முடியாது, நம்ம குண்டாவே ஆக முடியாது. அது வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஜீன், நம்ம இப்படிதான் இருப்போம் கடைசி வரைக்கும் அப்படின்னு நான் நினைச்சிட்டு இருந்தேன். பட் அப்படி கிடையாது போல. வெயிட் கெயின் ஆகுது நிஜமாவே. நான் அது ரிசல்ட் உங்களுக்கு போட்டோவே நான் காமிச்சிருப்பேன். எனக்கு வெயிட் கெயின் ஆனது இது மூலியமா தான் நான் நினைக்கிறேன். ஏன்னா அந்த சீட் சாப்பிட்டதுக்கு அப்புறம் பிளஸ் நான் வந்து எக்ஸசைஸ், சிம்பிளான எக்ஸசைஸ், ஃபுட் நல்லா, ஏன்னா அது சாப்பிட்டதும் எனக்கு நல்லாவே பசி எடுத்துச்சு. அது சொன்ன மாதிரி பசி எடுத்துச்சு, ஃபுட்டும் இன்டேக் பண்ண, எக்ஸசைஸ் பண்ணதுனால இதெல்லாம் ஒன்றா சேர்ந்து தான் எனக்கு வெயிட் கெயின் ஆயிடுச்சு. நீங்களும் என்னைய மாதிரி நினைச்சிட்டு இருந்தீங்கன்னா கண்டிப்பா இதை ட்ரை பண்ணுங்க. இப்போ என்ன சொல்றது, 55 kg இருந்து எனக்கு 65 kg வந்ததும் எனக்கு நல்லாவே டிஃபரன்ஸ் தெரிஞ்சது. அது எனக்கு ஒரு கான்ஃபிடன்ஸை கொடுத்தது. அந்த 65 kg வந்ததுக்கு அப்புறம் தான் நான் எந்த அளவுக்கு ஒல்லியா இருந்தேன் அப்படின்றத வந்து நானே ரியலைஸ் பண்ணேன். ஸோ இது எல்லாருக்கும் ஒர்க் ஆகுமா அப்படின்னு கேட்டீங்கன்னா, எனக்கு ஒர்க் ஆச்சு. கண்டிப்பா உங்களுக்கு ஒர்க் ஆகும்னு நான் நினைக்கிறேன். ட்ரை பண்ணி பாருங்க. ட்ரை பண்ணி உங்களால நீங்க வெயிட் கெயின் ஆனா கீழே கமெண்ட் செக்ஷன் வந்து கண்டிப்பா சொல்லுங்க. 2 to 3 months கழிச்சு இது ஒரு வேலை உங்களுக்கு ஒர்க் அவுட் ஆகலைன்னா கூட பரவாயில்ல. ஏன்னா இது ஒரு நேச்சுரல் வேன்றதுனால உங்களுக்கு கண்டிப்பா ஏதோ ஒரு ஹெல்த் பெனிஃபிட்ஸ் கண்டிப்பா வரும். சில பேருக்கு வெந்தயம் வந்து ஈரமா இருக்கலாம். ஒருவேளை நீங்க இந்த வெந்தயத்தை சாப்பிட ஸ்டார்ட் பண்ணிட்டீங்கன்னா
உங்களுக்கு சளி பிடிக்கிற மாதிரி ஒரு சிம்டம்ஸ் தெரிஞ்சாலே நீங்க இதை விட்டுறலாம். ஒருவேளை உங்களுக்கு அப்படி எதுவும் தெரியும்னா நீங்க கண்டினியூ பண்ணலாம். கண்டினியூ பண்ணி ஒருவேளை வெயிட் கெயின் ஆச்சுன்னா கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. அவ்வளவுதான் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்துச்சுன்னு சொல்லுங்க. ஏன்னா இது ரொம்ப அவ்வளவு கோர்வையா இருக்காது. தெரிஞ்சது எனக்கு நடந்தது உங்ககிட்ட ஷேர் பண்ணணும்னு தோணுச்சு. ஒருவேளை உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்தா கீழே கமெண்ட் பண்ணுங்க. ஃபைனலா ஒன்று சொல்லிக்கிறேன், ஒல்லியா இருக்கிறதோ குண்டா இருக்கிறதோ ஒன்றும் பெரிய குறை கிடையாது. அதை நீங்க மாத்திக்கணும்னு அவசியம் கிடையாது. உங்களுக்கு பிடிச்சிருந்தா கண்டிப்பா அப்படியே இருங்க. பட் எதுக்காக இதை சொன்னேன் அப்படின்னு பாத்தீங்கன்னா, நிறைய பேர் ரொம்ப லோ கான்ஃபிடன்ஸா ஃபீல் பண்ணிருப்போம் ஒல்லியா இருக்கிறதுனால. உண்டானா வெயிட் கெயின் பண்ணா கொஞ்சம் செல்ஃப் கான்ஃபிடன்ஸ் அதிகமாகவும் நீங்க ஃபீல் பண்ணிருக்கலாம். ஸோ அதுக்காக தான் இந்த வீடியோ பண்ணேன். எனக்கு உண்மையாகவே ஒல்லியா இருந்ததை விட இப்போ கொஞ்சம் வெயிட் கெயின் ஆனதுனால கொஞ்சம் கான்ஃபிடன்ஸ் லெவல் அதிகமாக தான் இருக்குது. உங்களுக்கு நீங்க எப்படி இருந்தாலும் உங்களுக்கு பிடிக்கும் அப்படின்னா கண்டிப்பா நீங்க அப்படியே இருக்கலாம். தட்ஸ் இட். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.